Hi guys, welcome back to my channel. Hope you all doing great. காலங்கத்தாலே மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போகிற மாதிரி எங்கடா 2 பேரும் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போகிறோம். நைட்டே பிளான் பண்ணி வச்சிட்டோம். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பீச் போகணும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க பீச் வந்து திருவான்மியூர் பீச்சு. அது வந்து அரௌண்ட் 1.2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சரி மார்னிங் வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும், பீச் போய் பார்த்துட்டு வந்த மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நடந்தே போயிட்டோம். அந்த பீச்சை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு குஷி. அடிக்கடிக்கு போகிறது தான், இருந்தாலும் அதை பார்க்குறப்போலாம் நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மணலில் உட்காந்துட்டு வேவ்ஸ் எல்லாம் லிசன் பண்ணிவிட்டு பேசி சிரிச்சுட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். எல்லோரும் ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. மழையும் தூரிட்டு இருந்தது, வெயிலும் அடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, கூலாகவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் சுபியும் வந்து இந்த வேவ்ஸ் கால்கிட்ட வந்து நனைக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லோரும் போடுவாங்களே, இதை நம்மளும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஆனால் என்னால் தான் பேலன்ஸ் பண்ண முடியல, மண் டக்குன்னு உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த திருவான்மியூர் பீச் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கோவில் இருக்கும். அங்கே வந்துட்டு பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 50 to 100 கவுண்ட்ஸ் இருக்கும். ஃபுல்லாகவே டவ் அந்த மாதிரி தான், மேக்ஸிமம் டவ் தான் இருந்தது. அவங்க எல்லாம் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு ஒரே டைமில் எல்லோரும் பறந்து போனது வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. கிட்டேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம தான் தண்டத்துக்கு வீட்டில் சாப்பிட்டு தூங்குகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லோரும் எவ்வளோ ஆக்டிவாக மார்னிங்கே வந்துட்டு விளாண்டுட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க, சிலம்பம் சுற்றிட்டு இருந்தாங்க, வாலிபால் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நானும் சுபியும் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பசி ஆயிடுச்சு. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அக்கா வந்து டிஃபன் வைப்பாங்க. எல்லாமே ஹெல்த்தியாக வச்சுருப்பாங்க. அங்கே வந்துட்டு நான் ஒரு செட் பூரியும் சுபி ஒரு செட் இட்லியும் வாங்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நடக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் வீடியோ எடுன்னு சொல்லிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோஸ்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த அன்றைக்கி டே ஃபுல்லாகவுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப வெயில் அடிக்காமல், ரொம்ப சில்லுன்னும் இல்லாமல் மாட்ரேட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. சரி மதியத்துக்கும் வந்து ஃபுட்டு வெளியே ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி அவளுக்கு வந்து பிரியாணி வேணும்னு சொல்லியிருந்தா. எப்பயுமே நாங்கள் மணிஷ் தம் பிரியாணியில் தான் வாங்குவோம். சரி இந்த டைம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சாசா முகல் பிரியாணிலேருந்து ஆர்டர் பண்ணோம். பயந்துட்டே இருந்தோம் எப்படி வரும், எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்தது. அது கூடவே வந்து ஒரு லெமனேடும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது பெருசாக பிடிக்கல, நான் சுபிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா. அவளுக்கு பிரியாணி வேணும்னு சொல்லி அவள் ஆர்டர் போட்டுட்டா. அவள் போட்டுட்டு ஒரு 1 hour வரைக்குமே நான் வந்து என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நீ யோசி, ஒரு வாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு இருந்தா டேஸ்ட் பார்க்குறதுக்கு. வாங்கி சாப்பிட்டா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் நம்ம போய் ஸ்க்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே சாப்பிடணுன்னு தோணுது, ஆனால் பர்டிகுலராக என்ன வேணுங்கிறது தெரியல. சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவள்கிட்ட கொஞ்ச நேரம் கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பிட விடாமல். அவள் வந்து சரி ஓகே நீ இப்படியே பார்த்துட்டே இரு, அதுக்குள்ளே நைட்டு நம்ம டிஃபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வம்பிழுத்துட்டு இருந்தா. இரு நான் ஒரு 10 நிமிஷத்தில் போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு சரி பர்கர் ஆர்டர் பண்ணுவோன்னு சொல்லி அந்த வாவ் சிக்கன் பை வாவ் மோமோஸ், ஐ திங்க் ஸோ கரெக்டுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 பீஸ் சிக்கன் குர்குரே பர்கர் வச்சு போட்டிருந்தாங்க. அஃபோர்டபுளாக தான் இருந்தது, 142 rupeesக்கு இருந்துச்சு. அதை ஆர்டர் போட்டுட்டு அவள் சாப்பாடை உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு 10 to 15 minutesக்குள்ளே வந்துடும் அப்படின்னு பார்த்தா 20 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அவள் எப்படி இருக்குன்னு என்னை வம்பிழுத்துட்டு கேட்டு என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தலையாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே. சரி ஓகே கொஞ்சம் மார்னிங் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி போட்டுட்டோம்னா ஈவினிங்க்கு வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லி
துணியை நனைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அம்மா இது வந்து புதுசாக எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. படையப்பால புதுசாக லிக்விட் வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு ஒரு 4:30 5 மணி இருக்கும் அப்போ தான் ஏஞ்சோமே. நல்லா ஏந்திரிச்சிட்டு சரி வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போயிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் கீழே பார்த்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த எஸ்ஐஆர்எஸ்க்கு எல்லாமே இது பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே நின்று அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து எனக்கு செம போர் அடிச்சது ஃபோன் பார்த்து. நான் உனக்கு மெஹந்தி போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி உட்கார வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் தான், அதுக்குள்ளே நான் போட்டு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் 2 1/2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி